ஆமாம் போகலாம். ரைட்டில் போயிடலாம். பின்னால் ரெண்டு பார்த்துட்டு டைமிங் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்னோட 10 நாள் ஆச்சா? செல்வா உங்களுக்கு 9 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் வாங்க சரிங்களா? பேலன்ஸ் ஒரு 3 நாள் இருக்கட்டும். அது நம்ம ஆர்டிஐ ஆஃபீஸ் போகும்போது ஓட்டிக்கலாம். நாளைக்கு 2 நாள் வாங்க. இன்றைக்கி சைட்டில் போட்டுக்கணும். செட்டிவாளையம் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டில் ரைட். அதான் வந்த வழியே போட்டோம்னா அதை தாண்டி ரைட். ஆஃபீஸ் தாண்டி. இங்கேடா வந்தேன்னா ஏட்டாங்கடைக்கு போயிட்டேன். என்னாச்சு? அப்படி சரி. எப்போ வந்த ஊர்லேருந்து? வர வழியில தூக்கிட்டு வந்துட்டியா? சரி ரைட். ஓகே. சிக்னலில் நேராக பாரு தெரியுது வண்டி. அது இன்ட்ராக்ட் பின்னால் வருது ஒரு ரைஸ் பண்ணி காட்டேன் தரேன். ஓகே காட்டுவோம். இல்லைப்பா நம்மளே வீட்டில் நிற்கிது 2 வண்டி வெள்ளை வண்டி டிசைர். இந்த வருஷம் ரம்ஜான் சிறப்பாக இருக்குது. இங்கே அப்படி தான் கேட்டுட்ருக்கானுங்க. பார்ப்போம். வேணாம் வண்டி நிற்கிட்டோம். வண்டி நிற்கிட்டு பார்த்துக்கலாம். வண்டி கூப்பிட்றேன். 3வது கீட் போடுங்க ரியாஜ் பாய். போடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணி போயிடும் இல்லையா? இடம் ஃப்ரீயாக இருக்குது. ரோட்டில் யாரும் இல்லை. யாரை தேடிட்டு இருக்கீங்க? எந்த ஆட்டோக்கார் வர மாதிரி இருக்கு? யாரும் இல்லை. ஹார்ன் அடிங்க. முன்னால் ஓடுறதுக்கு என்ன வழியே ஓடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. யூஸ் பண்ணணும். வாய்ப்பு யூஸ் பண்ணணும். 4வது கீர் போடுங்க.
எக்ஸைட் மியூசிக் கீர் மாற்றுவீங்க. இல்லைண்ணா சார். நீ எதுவும் பேசாமல் இருங்க, நான் ஓட்டிக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? பேசுனா குழம்பிடுறேன்னாங்கிறீங்களா? போகலாம். போகலாம். நமக்கே இங்கே வழி இல்லை. ஒரு ஆறு அடிச்சு வழி விட முடியாது. நீங்கள் ஆறு அடிச்சுட்டு போங்க. அடிங்க மறுபடியும். போகலாம். மூணாவது இன்னும் 2 கிலோ போகலாம். 20 போகுதில்ல வண்டி போகுதா போகுது. இல்லை 20 தான் நான். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 20 தாண்டினாலே 3வது கீர் தான். 20 தாண்டினா 30 வந்துருச்சுல்ல. ஓ 30 நாள். அவ்வளோதான். 30 டச் ஆயிடுச்சுல்ல. நாலாவது கீர். பின்னால் வரவங்களாம் முக்கியம் இல்லை ரியாஜ் பாய். நமக்கு முன்னால் இருக்கிறவங்கள மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்படியே லெஃப்ட் வந்து ஓடிடுங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டிருப்பாங்க எல்லோரும். போகலாம் பாருங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டிருக்காரு. ரொம்ப நாளுக்கா இருக்காரு. போகலாம். நமக்கு வழி இருக்கா? நமக்கு எங்கே வழி இருக்கோ அந்த வழியை தான் நம்ம தான் தேடணும். அப்படியே ஓடிடணும். டக்குன்னு இடையில வந்துடுவாங்க. நம்ம போகிறதுல நம்ம தான் கவனிச்சு போகணும். நின்று போகிறது தப்பு இல்லை ரியாஜ் பாய். நீங்கள் சொல்லி கொடுத்ததானே எப்படி போகணும், எந்த இடத்துல எப்படி போகணும் எல்லாம் கரெக்டாக மெயினில் வச்சுருக்கேன். அவ்வளோ சிட்டி வேலி தான்ட்டு ரோடு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு ஓவர்டேக் பண்ணிக்கலாம். கோயில் வழி போய் ரைட் திரும்பிக்கலாமா? என்ன பண்ணலாம்? கோயில் வழியே அந்த ஒரு சந்தையில் வருவாங்க. ஆமாம், அந்த வழியாக வந்துடலாமா? நேராக போக முடியும். உங்களை அந்த மண்ணு ரைட் ஆகிக்கிட்ட உள்ள நடந்து போயிடுவீங்களா? மைண்ட் ஷாப் கிட்ட. அங்கே இறக்கிட்டே அப்போ நேராக போயிடுங்க.
இதில் போகலான்னு பார்த்தேன். இல்லை நம்ம அதுலேயே எவ்வளோ வந்துக்கலாம்ல, அதில் கொஞ்சம் மெயின் ரோடு நம்ம இதுக்கே செட், நம்ம எங்கே நேராக போயிடலாம். ஆமாம் ஆமாம் போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ரோடு ஃப்ரீயாக இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் தேடிட்டு இருக்கிறீங்க. போகலாம். இந்த இனோவா பின்னால் போங்க. போ இனோவா பின்னால் போங்க. டக்குன்னு போங்க. ஹார்ன் அடிச்சு போங்க. ஹார்ன் அடிங்க. அக்கா ஹார்ன் அடிங்க. லெஃப்ட் வந்து ஓவர்டேக் பண்ண முடியுமா எட்டி பாருங்க லைட்டாக. ஓவர்டேக் பண்ணுற மாதிரி எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. டாட்டா போயிட்டு அவர் போயிருப்பாரு. நீங்கள் எக்ஸைட் டைமிங் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாருமே போவாங்க. வாய்ப்பு இருக்கான்னு எட்டி பார்த்துட்டு நம்ம இருந்த இடத்துக்கே போயிடணும். எட்டி பார்க்குறது மட்டும் தான். எட்டி பார்க்க செகண்ட் நம்ம இருந்த இடத்துக்கே போயிடணும். எனக்கு இந்த இடத்துல போகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. கார் பின்னாடி போகிறது அதெல்லாம் வந்து ஒரு பயமாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படியே பழகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பயமே இல்லை. நம்ம எப்பயும் போல கார் பைக் ஓட்டுற மாதிரி. அவ்வளோதான். அதானே வேணும். அதான் எனக்கு ஃபஸ்ட்டு கிளச்சு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கரெக்டாக நல்லா வந்துருச்சு. நம்ம இப்படி நிதானமாக ஓட்டினாலே போதும். சரிங்களா? இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. இந்த சைடு தானே? ஆமாம். இதுவே போகிறோம். அதில் ரைட் நேராக போயிடணும். இந்த பஸ்ஸு வருதுங்க அங்கேயா இல்லை இங்கே? இது ஒரு நிற்கிறார் அங்கேயா? ஆமாம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். போகலாம். திருப்பி போகலாம். அப்படி மெல்ல மெல்ல போயிடலாம். சரி பண்ணிக்கலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடலாம். ரெண்டாவது கீர். வண்டி வருது அங்கிட்டானா இங்கிட்ட நேராக போகணும். நேராக போகிறோம். அதான் வண்டி வந்து பட் நம்ம இங்கே பிரேக்கு கிளச்சை பிடிச்சிருக்கணும்ல. ஆமாம். அது மறந்துட்டுண்ணா. எங்கிட்ட போகிறது கன்ஃபியூஸ். இது ஒரே ரோடு தான். ஹார்ன் அடிச்சிருக்கணும். குட்டி பிள்ளை ஓடி போகுது. திடீர்னு அந்த பொண்ணு சீரம் தானே பண்ணுவீங்க. எனக்கு அது தெரியலண்ணா. அந்த ரோடு கண்ணு மறைக்கலாம். அப்போ அதுக்கு நான் ஹார்ன் அடிக்கணும்ல. இது அவங்க அம்மா சைடு ஓடினங்காட்டி பரவாயில்ல. இந்த சைடு ஓடி என்ன பண்ணுறது? நம்ம தான் சொல்லணும் பின்னால் வந்துட்டுருக்கோம் வராதிங்கன்னு. நேரம் கடைசி ஹார்ன் அடிக்கும்.
ஹார்ன் அடிங்க ரியாஜ், சொல்லணும் ரியாஜ். வண்டி வரதுக்குள்ள நம்ம போயிடலாம். அவர் டக்குன்னு பேசிகிட்டே இருக்கு, திரும்பினா என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு மூவ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அதான் அவங்களால யாரையும் கணிக்க முடியாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நம்ம சொல்லிடணும், ஆனால் நான் வரேன் நீங்கள் திரும்பிடாதீங்கன்னு சொல்லிடணும். சப்போஸ் அவன் டக்குன்னு திரும்பிட்டாங்க நமக்கே முக்கியம். இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. டக்குனு ஏன் ஆரம்பிச்சு வர மாட்டேன்னு நினைப்பாங்க. இன்னொருத்தங்க கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்கிற இடத்துல போய் நிற்கக்கூடாது. அடிங்க அண்ணனுக்கு அடிங்க, மறுபடியும் அடிங்க, தாண்டி போங்க. போன விடுங்க. ஆமாம், வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். ஹார்ன் அடிங்க, 2வது கீர் போடுங்க, டக்குன்னு ஓடிடுங்க, தாண்டி போங்க. வெயில் அடித்தாலும் எங்கிட்ட பார்த்தாலும் அந்த போகலாம். போடுங்க, 3வது கீர் போடுங்க. இங்கே குழி தோண்டி இருக்காங்க, நீங்கள் அது வரையும் போயிருங்க, அங்கே போய் இறங்கிங்க. சரி. ஓ, அங்கேயும் வந்துட்டோமா? அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஹார்ன் அடிங்க. 2வது கீர் போட்டுருக்கணுமா? போட்டுருக்கோம், அதுக்கு தான் வந்தேன். சரி, அவர் டக்குன்னு இடிச்சுட்டு வந்து நம்ம ரோடு அங்கே போகக்கூடாது, நம்ம ரோடு. ஹார்ன் அடிங்க, 3வது போட்டு ஓவர்டேக் பண்ணுங்க. இல்லை, இதுக்கப்புறம் வேன் வந்துச்சு, ஓவர்டேக் பண்ண முடியாது. நான் பார்த்துக்கேன், அங்கேருந்து ரோட்டில் இருந்துச்சு. நீங்கள் இந்த ஓரமாக இண்டிகேட் லிஃப்ட் போட்டுங்க, உள்ளே போய்க்குங்க. உள்ளே போகாதுண்ணா, அந்த இடத்துல குழி இருந்துச்சு. இங்கேயே இருக்கா, உள்ளே இருக்கா குழி? இங்கே தான் முன்னாடி தான் இருக்கு. குழி இங்கேயே இருக்கா? ஆமாம். இதான் குழி தோண்டி விட்டாங்க. வெயில் என்ன பண்ணுறாங்க? ஃபுல்லாக பிடிக்கும். ஆஃப் பண்ணிடுங்க.